பகல்காம் உயிரிழப்பு மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு சம்பவம். தன் கண்ணு முன்னாடியே தன் அப்பாவை கொல்லும்போது அந்த சிறு பையன் மனம் எத்தனை வேதனைப்பட்டிருக்கும். அதையும் தாண்டி அந்த பெண்கள் தன் கண்ணு முன்னாடியே தன் கணவனை கொலை செய்யும்போது மிகவும் வேதனைப்பட்டிருக்கும். நினைத்து பார்க்கவே மனதில் பயங்கர வலிகள் இருக்கிறது. அந்த 26 பேரும் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். தமிழ்நாடு ஊடகங்கள் ஏன் தான் இப்படி இருக்கிறதோ தெரியவில்லை. அவர்கள் பட்ட பாடு அவர்களுக்கு மட்டுமே தெரியும். அதை தேவையில்லாத முறையில் சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் வேதனையாக இருக்கிறது. இன்னும் ஒரு சில நண்பர்கள், முஸ்லீம் நண்பர்கள் தவறான முறையில் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஃபேஸ்புக்கில் தவறான சித்திரங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருப்பதோ தமிழ்நாட்டில்தான், அதுவும் இந்தியாவில் தான் இருக்கிறார்கள். இந்தியாவின் சாப்பாடை சாப்பிட்டு கொண்டு, இந்தியாவில் உழைத்துதான் சாப்பிட்டு கொண்டு இருப்பவர்கள் ஏன் இது பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாட்டு பேசுகிறார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. நண்பர்களே, தவறு செய்யாதீர்கள். நமக்கு நடந்தால்தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். அதை புரிந்து நடந்து கொண்டால் நல்லது.